ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். அதிமதுரஜாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே. சமஸ்த குருமண்டல தேவதாப்யோ நமः. சகார ரூபா த்விதீய கண்ட த்விதீய அவயவத்வேன ஞாபகம் யஸ்யாஹ சா ததா. ஓம் சகார ரூபாயை நமஹ. சகார ரூபா அப்படின்னு அற்புதமான நாமா. பிரம்ம வித்யினுடைய 7வது அக்ஷரமாகவும் 2வது கூட்டமாக இருக்கக்கூடிய காமராஜ கூட்டத்தினுடைய 2வது அவயவமாகவும் இருக்கக்கூடிய ரூபமாகவே அம்பாள் இருக்காள். அப்படிங்கிறதுனால சகார ரூபாயி நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. இது 2 சகாரம் வரும். இந்த பிரம்ம வித்ய பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்குள்ள மனுக்குள்ள 2 சகாரம் வரும். இது 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய 2வது அக்ஷரம் ஒன்று, 3வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் அக்ஷரமாகவும் இந்த சகாரம் இருக்கும். மொத்தம் 40 நாமா சகாரத்தில் இருக்கும். இந்த அக்ஷரமானது சக்தி அக்ஷரம் அப்படின்னு சொல்லுவா. ஏ இ ல ச அப்படின்னு இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எல்லாமுமே சக்தி அக்ஷரம். சகாரமானது சக்தி அக்ஷரம். அதனால சாட்சாத் ஈஸ்வரனுடைய முகத்திலேருந்து வந்த நாமாக்கள் இப்போ பார்க்கக்கூடிய 20 நாமாக்களும், மேல இருக்கக்கூடிய சர்வஜ்ஞா அப்படிங்கிற நாமாவையும் சேர்த்து பார்க்கலாம்னு தோன்றது. சர்வஜ்ஞா அலுப்த நித்திய ஞானஸ்வரூபேண சாமான்ய ரூபேண சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா. யஸ் சர்வஜ்ஞஸ் சர்வவித் இது ஸ்ருதேஹே. ஓம் சர்வஜ்ஞாயை நமஹ. சர்வஜ்ஞா அப்படிங்கிற நாமா அற்புதமான நாமா. அலுப்த அப்படிங்கிற பதத்தினால சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம் குறையாதது, எதிலையுமே அதாவது நிறைஞ்சே இருக்கக்கூடியது, சதா சர்வ காலத்திலும் நாசமடையாதது, நித்தியமாக இருந்துட்டே இருக்கிறதுனால அதுக்கு நாசம்ங்கிறதே கிடையாது. நாசம் ஆகாததுமான ஞானஸ்வரூபேண ஞானஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்காள். அப்படிங்கிறதுனாலையும் சாமான்ய ரூபேன சர்வம் ஜானாதி சர்வத்தையும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பவள். அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு சர்வஜ்ஞா அப்படின்னு பேரு. எஸ் சர்வஜ்ஞ சர்வவித், எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டதாக ஆகுமோ அந்த ரூபமாக அம்பாள் இருக்காள். அப்படிங்கிறதுனாலேயே அம்பாளுக்கு சர்வமுமே தெரிஞ்சிருக்கு. எல்லாம் என்னென்னலாம் தெரியணும்ன்றதோ எல்லாமே அந்த ரூபமாகவே அம்பாள் தான் அந்த ரூபமாக பரிணாமம் ஆயிருக்காங்கிறதுனால எதையோ ஒன்றத்தை தெரிஞ்சுண்டாகணும், எனக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை அம்பாளுக்கு கிடையாது. எல்லாமுமே அவள்கிட்டேருந்தே வந்ததுனால சர்வஜ்ஞா, சர்வமுமே அவள்கிட்டேருந்து வந்ததுனாலையும் சர்வம் ஜானாதி எல்லாத்தையும் அறிந்தவள். அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் அப்படின்னு அம்பாளுக்கு சர்வஜ்ஞா அப்படின்னு பேரு. பரமாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுக்கு பலவிதமான லட்சணங்கள் சொன்னதில் சுதந்திர சக்தியோடு இருந்துட்டே இருக்கா. நித்தியதா சதா சர்வகாலமும் எப்பவுமே நித்தியமா இருந்துட்டே இருக்கக்கூடியவா, அழிவற்றவள். நித்திய திருப்தா, ஏதோ ஒன்னத்தை அடைஞ்சுத்தான் அவளுக்கு ஒன்று கிடைக்கணும்னு கிடையாது. சர்வ கர்த்திருதா, அதுக்கு மேல சர்வஜ்ஞதா. இப்படி இருக்கக்கூடிய சக்திகள், இந்த தர்மங்கள் எல்லாம் அம்பாள்கிட்ட இருக்கிறதுனால, அம்பாள் சாட்சாத் பரமேஸ்வரி ஸ்வரூபமா இருக்கிறதுனால எல்லாம் அறிந்து கொண்டு எல்லாம் அறிந்தவளாக இருக்காள். அப்படிங்கிறதுனால சர்வஜ்ஞா அப்படின்னு பேரு. இதுக்கு மேல இருக்கக்கூடிய சர்வேஷி அப்படிங்கிற நாமாவையும் சேர்த்து பார்த்துடலாம்னு தோன்றது. சர்வேஷி
சர்வஸ்ய காரியஸ்ய அந்தர்யாமி ரூபேண இஷ்டே பிரேரயதி இதி ததா ஓம் சர்வேஷ்யை நமஹ. சர்வேஷிங்கிற நாம எல்லாத்துக்கும் அந்தர்யாமி ரூபமாகவே இருந்து கொண்டு எல்லாத்தையும் பிரேரணை செய்து கொண்டிருக்கிறதுனால அம்பாளுக்கு சர்வேஷ்யை நமஹா அப்படின்னு பேரு அப்படிங்கிறார். அந்தர்யாமி பிராமணத்தில் ரொம்ப விசேஷமாக சர்வஜத் எல்லாத்துக்குமே அந்தர்யாமியாக அம்பாள் இருக்கிறதுனால தான் எதுவுமே நடக்கிறது. அதனாலேயே எல்லாமுமே தெரிஞ்சவளாக இருக்காள். இதுக்கு முன்னாடி சொன்ன நாமாவாக இருக்கக்கூடிய சர்வஜாங்கிற நாமாவும் சர்வேஷி அப்படிங்கிறதும் ஒரு மாதிரி சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு நாமா. எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாகவே இருக்கிறதுனால அம்பாளுக்கு எல்லாத்தையும் பிரேரணை பண்ணிட்டு இருக்கிறதுனால அம்பாளுக்கு சர்வேஷ்யை நமஹா அப்படின்னு அற்புதமான நாமா. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பரம அற்புதமாக இருக்கக்கூடிய சர்வ மங்களாங்கிற நாமாவை நாளை தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். அதிமதுரசாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபாண சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே சமஸ்த குருமண்டல தேவதாभ्यो நமः. சர்வமங்களா சர்வ பிரகாரேண சுத்த விசிஷ்ட சைதன்ய ரூபேண மங்களா பரமானந்த ஸ்வரூபா அத்ர பகுவ்ரீஹேஹ அவிவக்ஷிதத்வாத் விவக்ஷிதாயாம் வா சுந்தரகாயோ ராஜேத்யாதிவித் சமாசார்த்தः. சர்வமங்களா அப்படின்னு அற்புதமான நாமா. இதே நாம லலிதா சகசிரநாமத்திலையும் 200வது நாமாவா சகசிரநாமத்திலையும் வருது. சர்வ பிரகாரேன நம்ம சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம் சர்வ பிரகாரேன அப்படின்னு எல்லா வகைகளிலுமே சுபாவமாகவே சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக மங்கள வடிவமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு மேலோட முதல்ல ஒரு அர்த்தம் சொல்றார். அத்திர பகுவ்ரீஹேஹே அவிவக்ஷிதத்வாத் விவக்ஷிதாயாம் அப்படின்னு பகுவ்ரீஹி சமாசமாகவும் இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். பீதாம்பரம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பீத்தம்னு ஒரு வர்ணம் வஸ்திரத்தில் அது சேர்ந்துருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் பீதாம்பரம்னு சொன்னாலே நம்ம விஷ்ணு கிருஷ்ணர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா அது பகுவ்ரீகி சமாசத்தில் பீத்த அம்பரங்கிற வெவ்வேறு லட்சங்களை சொல்லினாலும் அது கிருஷ்ணரையே குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சர்வ மங்களா அப்படின்லாம் இருக்கக்கூடிய சப்தங்கள் பகுவ்ரீகி சமாசத்தில் சொன்னால் இது அம்பாளைத்தான் குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் சாமானிய சமாசார்த்தக அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதவா சர்வேஷாம் மங்களம் யஸ்யாஹ சா ததா சர்வைஹி பிரகாரைஹி தியான கீர்த்தன பூஜா நமஸ்காராத்யர்ச்சன பக்திஜன்ய கைங்கர்யைஹி ஜடானாமபி மங்களம் சுகம் யஸ்யாஹ ஜாயதே சா ததா. பரம கருணையோட ஒரு மூடனாக இருக்கக்கூடியவனுக்கு கூட தியானம் கீர்த்தனம் பூஜை நமஸ்காரம் அர்ச்சனை இப்படியா இருக்கக்கூடிய பக்திகளை செய்ய வச்சு பரதேவதையே திருப்தியாகி விரும்பின சுகங்களை எல்லாத்தையும் கொடுக்கறதுனால அம்பாளுக்கு சர்வ மங்களா அப்படின்னு பேரு. அப்படின்னு எல்லோருக்கும் மங்களத்தை அருளுபவள். மூடனுக்கே கொடுக்குறான்னா எல்லாருக்கும் கொடுப்பான்றத ரீதியில் புரிய வைக்கிறார். ரொம்ப பரம கருணையாக இருந்து சர்வ எல்லாருக்கும் மங்களத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு
சர்வமங்களா அப்படின்னு பேரு அப்படின்னு ரெண்டாவதா ஒரு அர்த்தத்தை சொல்றார். இது மிக பிரசித்தம் அப்படின்னு வேற சொல்றார். பரமமூடன் அப்படின்னு என்னதான் சொல்றாரோ என்னமோ, பரமமூடனா இருக்கிறவனை கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பக்தி பண்ண வச்சு அவருக்கு சர்வமங்களத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு காளிதாசரை கூட சூச்சிக்கலாம். இதில் காளிதாசர் அவர் நமக்கு கவி அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி அவர் இருந்த நிலையை சொல்றது அவருடைய சரித்திரங்கள். நுனிக்கலையில் உட்கார்ந்து அந்த மரத்தினுடைய கலையை வெட்டுற அளவுக்கு மூடத்தனத்தோடு இருந்தவர் அப்படின்னு காமிக்கிறது அவருடைய சரித்திரம். அப்படிப்பட்டவரை கூட பரம கிருபையினால அவருக்கு பக்தி பண்ண வச்சு அந்த பக்தியினால சந்தோஷப்பட்டு சர்வமங்களத்தையும் அவருக்கு அருளினார் அப்படின்னு தான் சரித்திரங்கள்லாம் பார்க்குறோம். அதுதான் இந்த இடத்துல பிரசித்தம் அப்படிங்கிற வார்த்தையினால புரிய வைக்கிறார். சர்வேஷாம் ஆத்மரூபதையா பிரதீயமானம் மங்களம் சுகஸ்வரூபம் யஸ்யாஹா சேதிவா. மேல ஒரு அர்த்தம் சொல்றார். எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருந்துண்டு இருக்கிற காரணத்தினால ஆனந்த ரூபமாக மங்கள வடிவமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லாருக்கும் அந்தர்யாமியாகவே இருக்கிறதுனால மங்களஸ்வரூபமாக இருக்காள். அதனால சர்வ மங்களா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றார். சர்வ சப்த வாச்சிய சர்வ காரணம் சிவஹ தஸ்ய மங்களம் சுகம் யஸ்யாஹா ஜாயதே சா ததா சச்சின்மய சிவ சாட்சாத் தஸ்யானந்தமயீ சிவா இது வச்சனாது. இதுல சர்வ அப்படிங்கிற சப்தத்தை எடுத்துட்டு சர்வ சப்த வாச்சிய சர்வ காரணம் சிவஹ அப்படின்னு சர்வபதத்தினால ஜெகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை குறிக்கிறதுனாலையும் பரமேஸ்வரனுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால சர்வமங்களா அப்படின்னு சொல்றார். சச்சின்மய சிவசாட்சாத் தஸ்யானந்தமயீ சிவா அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ருதி வச்சனத்தை இதுக்கு பிரமாணமா எடுத்து காமிச்சு சர்வங்கிற சப்தத்துக்கு சிவனோட சேர்த்து சர்வம் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய சிவனுக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியவள், சிவனுக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை இந்த இடத்துல சொல்றார். அதவா மங்கள சப்தேன மங்கள ஹேதுபூதாக ஸ்திரியோ லட்சியந்தே சர்வேஷாம் பிராணினாம் மங்களம் மங்கள சாதனபூதாக ஏஷாக ஸ்வ அபின்ன சச்சிதானந்தவத்வேன யஸ்யாஹா சா ததா. முக்கியமான ஒரு அர்த்தத்தை இந்த இடத்துல சொல்றார். மங்களம் அப்படிங்கிற ஒரு பதமானதை எடுத்துட்டு இந்த மங்களம் அப்படிங்கிற பதமானது மங்களகரமான ஸ்திரீகளை குறிக்கிறது. இதனால எல்லா பிராணிகளுக்கும் மங்களத்தை செய்பவர்கள் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ஸ்திரீகளே. அந்த ஸ்திரீகளாக இருக்கிறதுனால சச்சிதானந்த வடிவ பரதேவதா ஸ்வரூபிணியாக இருக்கிறதுனால அம்பாளும் சுவாசினி அப்படின்ற பேரு சுவாசின்யை நமஹ சுவாசின் அர்ச்சன பிரீதாயி நமஹலாம் நாமா வருது. அந்த சுவாசினி ஸ்வரூபமாக அம்பாளே இருக்காளுங்கிறதுனாலையும் இந்த இடத்துல சர்வ மங்களா அப்படின்னு சொல்றார். இதுக்கு ஒரு பிரமாணத்தை எடுத்து காமிக்கிறார் ஸ்ருதியிலிருந்து. ஏதஸ்யைவானந்தஸ்யான்யானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து காமிச்சு சர்வ ஸ்திரீ ரூபங்களாகவும் அம்மாவாக இருந்து ஸ்திரீயாக இருந்து எல்லாருக்கும் மங்களத்தை அருளுபவள் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். அசுபானி நிராச்சஷ்டே தனோதி சுப சந்ததிம் ஸ்மிருதி மாத்ரேன யத் பும்சாம் பிரம்ம தன்மங்களம் விதுஹு. இப்ப சொன்ன இந்த அசுபானி நிராச்சஷ்டேன்ற ஸ்லோகமானது மந்திரமானது சாந்தி பாடங்கள் சொல்லக்கூடிய பிரம்மசூத்திராதி பாஷ்யங்கள் படிக்கக்கூடிய காலங்களில் பிரஸ்தானத்ரயாதி பாஷ்யங்கள் படிக்கும்போது கூட அன்னன்னைக்கு உள்ள பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணி சாந்தி பாடங்கள் சொல்லும்போது சொல்லக்கூடிய ஒரு மந்திரமானது இது. இதை ரொம்ப பிரசித்தமான இந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல எடுத்து காமிச்சு பிரம்மதன் மங்களம் விதுஹு அப்படின்னு ஒரு பாடம் உண்டு, பிரம்மதன் மங்களம் பரம் அப்படின்னு ஒரு பாதம் உண்டு. இந்த இடத்துல
இந்த அம்பாளை தியானிக்கிறதுனால, சர்வ மங்களமாக இருக்கக்கூடிய இந்த அம்பாளை தியானிக்கிறதுனால எல்லா விதமான அசுபங்கள் எல்லாமும் நீங்கி சுபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவள் இவளை. ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சான், யார் ஒருவன் இந்த அம்பாளை தியானிக்கிறாளோ அவளுக்கு பிரம்மதன் மங்களம் விதுகு, பிரம்மதன் மங்களம் பரம் அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து இந்த இடத்துல காமிக்கிறார். அதிகல்யாண ரூபத்வாத் நித்திய கல்யாண சம்ஸ்ரயாத் ஸ்மர்த்ருணாம் வரதத்வாச்ச பிரம்மதன் மங்களம் விதுகு. அதாவது ரொம்ப கல்யாண ரூபத்வாது, ரொம்ப கல்யாணமான ரூபமாகவும் இருக்கிறதுனாலையும், நித்திய கல்யாண சம்ஸ்ரயாது, நித்திய கல்யாணத்தை கொடுத்துட்டே இருக்கக்கூடியவளாக இருக்கிறவளை ஸ்மர்த்ருணாம் ஸ்மரிச்சதுனாலேயே வரதத்வாச்ச பிரம்மதன் மங்களம் பதம், பிரம்மதன் மங்களம் விதுகு அப்படின்னு இந்த சர்வ மங்கள பரபிரம்மஸ்வரூபத்தை தியானம் பண்றதுனாலேயே அசுபங்கள் எல்லாம் விளங்கி சுபம் மங்களம் மங்களமே உண்டாகும் அப்படிங்கிற பிரமாணமான இந்த ஸ்லோகங்களை எடுத்து காமிக்கிறார். மேலே ஒரு 2 விதமான அர்த்தங்கள் நம்மளுடைய நித்யா யஜனாதிகள்லாம் பண்ணும்போது 13வது நித்யாவாக இருக்கக்கூடிய ஓம்காரம் என்ற அக்ஷரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நித்யா யஜனத்தில் சர்வமங்களாங்கிற அந்த தேவதைக்கு பேர், அதையும் சூச்சிக்கிறார். மேலே விஷ்ணு சகசிரநாமத்தில் ஏற்பட்டதே யுதிஷ்டர் கேட்ட 6 கேள்விகளில் முதல் கேள்வியாக இருக்கக்கூடிய கிமேகம் தெய்வதம் லோகே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதிலாக பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் அப்படின்னு ஒரே தேவதையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி மங்களத்துக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அந்த இடத்துல அவர் கொடுத்த பாஷ்யங்களையும் இதோட நம்ம வச்சு பார்க்கணும். சர்வத்தையும் மங்களத்தை கொடுக்கக்கூடியது பரபிரம்மஸ்வரூபம் ஒன்றுத்தான் அப்படிங்கிறத சொல்லி அந்த கிமேகம் தெய்வதம் லோகேங்க அர்த்தத்துக்கு தான் சகசிர நாமத்தையுமே சொல்லிட்டு வர்றார். அதையும் இந்த இடத்துல இணைச்சு நம்ம பார்த்தோம்னா பரபிரம்மஸ்வரூபத்தை நினைக்கிறதுனால அத்தனை அசுபங்களும் விலகி சுபங்கள் மட்டுமே உண்டாகி சர்வ மங்களமும் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சூச்சிக்கிறார். எல்லாருக்கும் மங்களத்தை அருள் பண்ணிட்டே இருக்கிறவள் அப்படிங்கிறதுனால சர்வ மங்களா அப்படின்னு அற்புதமான நாமா. மேலே இருக்கக்கூடிய சர்வ கர்த்திரியாதி நாமங்களில் நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். அதிமதுரசாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே. சமஸ்த குருமண்டல தேவதாப்யோ நமः. சர்வகர்த்ரி சர்வம் சமஸ்தம் ஸ்வசக்தியா மாயாரூபயா கரோதீதி ததா ஈஷத ஈஷனீபிஹி இதி ஸ்ருதேஹே. ஓம் சர்வகர்த்ரியை நமः. அம்பாளுடைய பஞ்சகிருத்தியங்கள்னு சொல்லுவோமே, அவைகள் இருக்கக்கூடிய முதல் 3 கிருத்தியங்களாக இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்தியங்களை 3 நாமாக்களில் வரிசையாக சொல்லிட்டு வர்றார். இது 3த்தையும் சேர்த்தே பார்த்துடலாம்னு தோன்றது. அதனால சர்வ கர்த்ரி சர்வ பர்த்ரி சர்வ ஹந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நாமாக்களும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய 3 கிரியைகளை பற்றி சொல்லக்கூடியது. இதில் முதல் நாமாவாக இருக்கக்கூடிய இந்த சர்வ கர்த்ரி அப்படிங்கிற நாமாவுக்கு சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம் சர்வம் அப்படின்னாக்க சமஸ்தம் எல்லாவற்றையும் சசக்தியா தன்னுடைய சக்தியினாலேயே மாயாரூபையா மாயை ரூபத்தோட கரோதி இதுதா எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்றாள் அப்படிங்கிறதுனாலேயே அம்பாளுக்கு சர்வ கர்த்ரி அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றார். மேல இதுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். ஈஷா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துலேருந்து ஒரு வாக்கியத்தை எடுத்து
ஈஷத ஈஷினீபிஹி இது ஸ்ருதேஹே அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து காமிக்கிறார். ஸ்வேதாஸ்வரதோபனிஷத்துல 3வது அத்தியாயத்தில் வரக்கூடிய முதல் மந்திரம், ஏகோ ஜாலவான் ஈஷத ஈஷனீபிஹி சர்வான் லோகான் ஈஷத ஈஷனீபிஹி ச ஏகைவ உத்பவே சம்பவே ச ஏதத் விதிரமிருதாஸ்தே பவந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். சர்வத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் அம்பாளே, சர்வத்தையும் சிருஷ்டி பண்றவள் அம்பாளே அப்படின்றதுனால அம்பாளுக்கு சர்வகர்த்ரி அப்படின்ற பேரு அப்படின்னு சொல்லியிருக்கார். சர்வ பர்த்ரி சர்வம் பிபர்த்தீதி ததா ஏஷ விதிருதிரேஷாம் லோகானாம் இதி ஸ்ருதேஹே. அதாவது தானே நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருந்து மாயாசக்தியினால சிருஷ்டி பண்ணின இந்த பிரபஞ்சங்கள் சர்வத்தையுமே தானே அதை ரட்சிக்கிறாள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சர்வ பர்த்ரி அப்படிங்கிறார். ஏஷ விதிருதிரேஷாம் லோகானாம் அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்து காமிச்சு எல்லா உலகங்களையும் தானே பிபர்த்தீதி ததா எல்லாவற்றையும் தானே ரட்சிக்கிறாள் அப்படின்னு எல்லாத்திலையும் தானே வகிச்சிருந்து எல்லாத்தையும் வகிக்கிறாள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு சர்வ பர்த்ரி ஸ்திதி அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை எல்லாத்தையும் எல்லா உலகங்களையும் அம்பாளே ரட்சிக்கிறாள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு சர்வ பர்த்ரி அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றார். சர்வஹந்திரி சர்வம் ஹரதீதி ததா ஏபிர் நாமத்ரயேஹே யதோவா இத்யாதி ஸ்ருத்யுக்த தடஸ்தலட்சணத்ரயம் அபிகிதம் இது வேதிதவ்யம். ஓம் சர்வஹந்திரியை நமஹ. அதாவது எல்லாவற்றையும் சம்ஹரிப்பவள் அப்படின்னு நாமாவுக்கு மேலோட உள்ள அர்த்தம். சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம், ஏபிர் நாமத்ரயே யதோவா இத்தியாதி ஸ்ருத்யுக்த அப்படின்னு ஸ்ருதியில் சொல்லியிருக்கக்கூடிய யதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்த விஷம் விஷந்தி தத்விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியங்களை எடுத்து காமிச்சு எவைகளிலிருந்து எல்லாம் உண்டாயிற்றோ, எதிலிருந்து எல்லாமே ரட்சிக்கப்படுறதோ, எதில் எல்லாமே லயமடைகிறதோ அதை அறிந்து கொள், அதுவே பிரம்மம். தத் பிரம்மேதி அப்படின்னு தைத்திரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை எடுத்து காமிச்சு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய 3 கர்த்தத்துவங்களுக்குமே அம்பாளே காரணம் அப்படின்னு தத் பிரம்மேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் அம்பாளே அப்படிங்கிறத இந்த 3 நாமாக்கள்னால புரிய வைக்கிறார். ரொம்ப அற்புதமான நாமாக்கள். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாமாவை நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். அதிமதுரஜாபகஸ்தாம் அபரிமித ஆமோதபாண சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே. சமஸ்த குருமண்டல தேவதாப்யோ நமः. சனாதனா அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः இதி ஸ்ருதேः நித்யசித்தஸ்வரூபேத்யர்த்தः. ஓம் சனாதனாயை நமः. சனாதனாயை நமः அப்படின்னு அற்புதமான நாமா. சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம், அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः அப்படிங்கிற ஸ்ருதி பிரமாணத்தின்படி நித்திய சித்தமாக ஸ்வரூபத்தை உடையவள் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு சனாதனா அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்றார். சதா தன அப்படின்னு
சதா சர்வ காலத்திலும் இருந்துட்டே இருப்பவள் அப்படிங்கிறது தான் இந்த சதா அப்படின்றத பதமானது தனாங்கிறதோட சேரும் பொழுது சனாதனா அப்படின்னு மாறுறது சம்ஸ்கிருத கிராமர் படி. சனாதனாங்கிற நாமாவனுடைய அர்த்தம் அப்படின்னாக்க சதா சர்வ காலத்திலும் எப்பவுமே ஒரே மாதிரியே இருந்துட்டே இருக்கு, நித்யா, சாஸ்வதி, காலாதீதா இப்படின்லாம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இதே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. காலங்களுக்கு அதீதமாக இருக்கக்கூடியவள், எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கக்கூடியவள், நித்தியமாக இருந்துட்டே இருக்கக்கூடியவள், சாஸ்வதமாக இருந்துட்டே இருக்கக்கூடியவள் அப்படின்னு பல நாமாக்கள் சகஸ்ரநாமத்திலையும் சரி எல்லாத்துலேயும் இந்த நித்யாங்கிற நாமா இதெல்லாம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு, அதுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறத தான் சனாதனாயே நமஹா அப்படின்னு சொல்றார். இதுல அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவஜ நித்யம் சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனஹா அப்படின்னு இந்த ஆத்மஸ்வரூபமானதை அழிக்க முடியாது, அது பழக்க முடியாது, எரிக்க முடியாது, அதை தண்ணியில் நினைக்க முடியாது, அது காய வைக்க முடியாது, இவைகள் எதுவுமே பண்ண முடியாது. இவை குணத்துக்கெல்லாம் அதீதமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நித்தியமாக இருந்துருக்கும். நித்தியம் சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனஹ அப்படின்னு சனாதனம், இது ஒன்றுமே யாராலையும் அழிக்க முடியாது, எப்பவுமே இருந்துட்டே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவா. இவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரமாணம் கீதையில் இருக்கக்கூடியது தான் அஜோனித்ய சஸ்வதோயம் புராணஹ அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல எடுத்து காமிச்சிருக்கார். அஜோனித்ய சஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே, இந்த நஜாயதே மிரியதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான போய அப்படின்னு இந்த நம்மளுடைய சாங்கிய யோகத்தில் இருக்கக்கூடிய கீதையில் இருக்கக்கூடிய பகவத் வச்சனம் இது எப்பவுமே இருந்துட்டே இருக்கக்கூடியது. இது கட்டோபனிஷத்துலேயும் இதே வாக்கியம் அப்படியே வருது, கொஞ்சம் பாட்டம் மாறி இருக்கு அந்த இடத்துல. நஜாயதே மிரியதே வா விபஸ்சின் நாயம் குதஸ்சின் ந பபூவ கஸ்சித் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு கட்டோபனிஷத்துலேயும் வரக்கூடிய வாக்கியம். அதே வாக்கியத்தை பகவானும் அப்படியே சொல்லியிருக்கார் கீதையில. இதுலேருந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் நித்தியமாகவும் சாஸ்வதமாகவும் இருந்துட்டே இருக்கக்கூடியதுனால அம்பாளுக்கு சனாதனாயை நமஹா அப்படின்னு அற்புதமான நாமா. மேல இருக்கக்கூடிய சர்வானவத்யாயை நமஹாங்கிற நாமாவை நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். அதிமதுரசாபஹஸ்தாம் அபரிமித ஆமோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே. சமஸ்த குருமண்டல தேவதாப்யோ நமः. சர்வானவத்யா சர்வைஹி ஞான ஐஸ்வர்யாதிகுணைஹி அனவத்யா அவத்ய நாம வித்யா ஹீன ஜடப்பிரகிருதிஹி மித்யா பாத்யமானத்வாத் தத் விலட்சண சத்யஜானானந்த ரூபத்வாத் அனவத்யா. சர்வானவத்யா அப்படின்னு அற்புதமான நாமா. சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம், ஞானம் இல்லாத ஜட பிரகிருதியாக இருக்கக்கூடியதுக்கு அவத்யைன்னு பேரு. அவத்யை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாயையினுடைய ஒரு சக்தியினால ஜடமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்திய உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு பிரமை ஏற்படுறது, அதுக்கு அவத்யை அப்படின்னு பேரு. இந்த அவத்யை அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையா இல்லாம இருக்கக்கூடிய மித்தியாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கிறதாக தோன்றது. இப்போ நம்மளுடைய நல்ல தூங்கின்னு இருக்கக்கூடிய நிலையிலேயே, சுஷுப்தி அவஸ்தையிலேயே இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே நமக்கு தெரியலையே. அப்போ எப்படி அதை இருக்குன்னு ஒத்துக்க முடியும்? எல்லா சந்தர்ப்பத்திலையும் இருக்கக்கூடிய
சத்தியமாக இருக்கக்கூடியதை தான் இருக்குன்னு ஒத்துக்க முடியும். அப்போ சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தையிலேயே நமக்கு தெரியாத ஒரு பிரபஞ்சம் உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படிங்கிறதுனாலேயே அவத்யை அப்படிங்கிறது ஞானம் இல்லாத மித்யா ஜகத், மித்தியினால இந்த ஜட பிரகிருதியாக இருக்கிறதுனால அவித்யின்னு பேரு அப்படின்னு சொல்றார். இது மித்தியினால இருக்கு அப்படிங்கிறதுனாலயே ஒரு காலத்தில் இது மாறுபடும் அப்படின்னு தெரிகிறது. இல்லாமல் போகிறது தெரியும் அப்படிங்கிறது உண்மையாகும். அப்போ எப்போ அப்படின்னாக்க ஞானமானது ஏற்பட்டால் அனவத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்படின்னா என்ன அப்படின்னா அவத்யை போய் அனவத்யாங்கிற நிலை ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு ச ஏக, அது ஒன்றுத்தான் இருக்கு அப்படிங்கிற ஞானமானது சித்திக்கும் பொழுது அதுக்கு அனவத்யான்னு பேரு. சர்வானவத்யா, சதா சர்வ காலத்திலும் அனவத்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அம்பாளுக்கு சர்வானவத்யாயி நமஹா அப்படின்னு ஒரு அர்த்தத்தை மேலோட முதல்ல சொல்லியிருக்கார். இதுக்கு இரண்டாவது அர்த்தம் சொல்றார், சர்வேஷாம் சர்வ அபீஷ்ட பிராபகத்வேன ஸ்துத்யா வா ஓம் சர்வானவத்யாயை நமஹா. இரண்டாவதா ஒரு அர்த்தம் சொல்றார், எல்லாராலையும் அவரவர்கள் விரும்பக்கூடிய பலத்தை கொடுத்து அவர்களால் ஸ்தோத்திரம் செய்யப்படுபவள் அப்படிங்கிறதுனாலையும் சர்வானவத்யாயி நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. அவாவா என்ன பிரார்த்தனை பண்றாளோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி அவளுக்கு அந்த பலமாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியோடு அம்பாள் இருந்துட்டு இருக்காங்கிறதுனால அம்பாளுக்கு சர்வானவத்யாயி நமஹா அப்படின்னு அற்புதமான நாமா. மேல இருக்கக்கூடிய சர்வாங்க சுந்தரியை நமஹா அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம்னு தோன்றது. சர்வாங்க சுந்தரி, சர்வாணீச்ச தானி அங்காணிச்ச அவயவாக சிரப்பாண்யாதயः தேஷு அன்யூனாதிரிக்த பாவவத்வாத் யதா சாமுத்ரிக லட்சணம் தத்வத்வேன சர்வாங்க சுந்தரி. சர்வாங்க சுந்தரின்னு அற்புதமான நாமா. சங்கர பகவத்பாதால் கொடுக்கக்கூடிய பாஷ்யம், சர்வாணிச்ச தானி அங்காணிச்ச அவயவாக, சர்வ அங்கங்களும் அவயவங்களும் சிரப்பாண்யாதய, தலையிலிருந்து ஆரம்பித்து கைகள் கால்கள் வரைக்கும், தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சர்வ அங்கங்களுமே தேஷோ அந்யூனாதிருக்த பாவவத்வாது யதா சாமுத்ரிகா லட்சணம், சாமுத்ரிகா லட்சணம் படி சர்வ அவயவங்களும் அதி சுந்தரமாகவும் ரம்யமாகவும் ஆகர்ஷணத்தோடு இருக்கிறதுனால அம்பாளுக்கு சர்வாங்க சுந்தரி அப்படின்னு மேலோட ஒரு நாமாவினுடைய அர்த்தத்தை சொல்றார். லலிதா அப்படின்னு சொல்றோமே, அதுவே பரம லலிதம், ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப சௌந்தரியமானது ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுனால அதி லாவண்ய சேவதிஹி அப்படின்னு ஒரு நாமா. சுந்தரின்னு சொல்லுவோம், புறசுந்தரி அப்படின்னு சொல்லுவோம், திரிபுரசுந்தரி, மூணு புறங்களிலும் சுந்தரியாக இருக்கக்கூடியவள். மகா திரிபுரசுந்தரி, மகா திரிபுர சுந்தரின்னு சொல்றோம். லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்றோம். சர்வாங்க சுந்தரி, சர்வ அங்கங்களும் ரொம்ப லாவண்யத்தோட இருந்துன்னு இருக்கு, ஆகர்ஷணத்தோட இருக்குங்கிறதுனால அம்பாளுக்கு சர்வாங்க சுந்தரியை நமஹா அப்படின்னு மேலோட முதல் அர்த்தமான ஒரு நாமா. மேல அதனுடைய இரண்டாவது அர்த்தம் ஒன்று சொல்றார், அதவா சர்வேஷாம் அங்கேஷு ஷரீரேஷு பிரம்மஸ்வரூபதயா அத்யந்த பிரேம விஷயத்வேன சுந்தர பதார்த்தவத் அவினாபாவ வாஞ்சா விஷயத்வாத் ததா ஓம் சர்வாங்க சுந்தரியை நமஹ. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அதிப்பிரியம் அப்படின்றது தன்னுடைய ஆத்மவஸ்து, தன்மேல இருக்கக்கூடிய பிரியம் தான் எல்லாத்தையும் விட பிரியத்தமம் ஒவ்வொருத்தருக்கும். அப்படி இந்த எல்லா சரீரத்துக்குள்ளேயும் அத்தியந்த பிரேமைக்கு விஷயமாக இருக்கக்கூடிய
சுந்தரமான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மவஸ்துவாகவே இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனாலையும் அம்பாளுக்கு சர்வாங்க சுந்தரியே நமஹா அப்படின்னு பேரு அப்படின்னு ரெண்டாவதா ஒரு அர்த்தம் சொல்லி பூர்த்தி பண்றார். மேல இருக்கக்கூடிய சர்வ சாட்சினி அப்படிங்கிற நாமாவை நாளைய தினம் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.